உலகத்தில் அல்லாஹ் வந்து பல படைப்புகள் படைச்சாலும் அந்த படைப்புகளே சிறந்த படைப்பாக மனித படைப்பாக ஆக்கணும். பல கோடி படைப்பு இருக்குது. கடலில் உள்ள படைப்பு கூட இன்னும் என்னன்னு எண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு கடலில் பல கோடி படைப்புகள் இருக்குது. இப்படி எல்லா படைப்புகளுக்காண்டி சிறந்த படைப்பு மனித படைப்பு. அந்த மனித படைப்புகள்லாம் சிறந்த படைப்பு யாரு அப்படின்னா மூமீன்கள். அந்த மூமீன்களில் சிறந்தவங்க யாரு? அமல் செய்யக்கூடியவங்க. அந்த அமல் செய்யக்கூடியவங்களை சிறந்தவங்க யாரு? தக்குவாதாரிகள். தக்குவாதாரிகள்லாம் சிறந்தவங்க யாரு? இப்படி நிறைய படித்தரங்கள், கிட்டத்தட்ட 30 படித்தரங்கள் எழுதுறாங்க இமாம்கள். நுகபாக்கள், நுஜபாக்கள், குத்துபுமார்கள், அவுத்தாதுகள், அபுதாலுகள், இப்படி எழுதிட்டே வரும் பொழுது நபிமார்கள். நபிமார்கள் இவங்க எல்லா நபிமார்களும் மனிதர்களில் காட்டிலும் நபிமார்கள் சிறந்தவங்க. நபிமார்களில் காட்டிலும் சிறந்தவங்க ரசூல்மார்கள். நபி வேற, ரசூல் வேற. அது ஏற்கனவே அதிகமாக பாடத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, ஹைர். ரசூல்மார்கள், இந்த ரசூல்மார்கள்லாம் சிறந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பேர் சொல்லியிருக்கிறான். அந்த நபிமார்கள், இந்த 25 பேர்களையும் சிறந்தவங்க உலுல் அஸ்ம், உறுதிமிக்க தூதர்கள். அல்லாஹ் 5 பேரை சொன்னான். யாரெல்லாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இந்த 5 பேர் நபிமார்களில் உறுதிமிக்க தூதர்கள் நல்லா சொல்கிறான். இதுலேயும் சிறந்தவங்க யார்? 2 பேர் சொல்கிறாங்க. ஒன்று ஹலீலுல்லா, இன்னொன்று ஹபீபுல்லா. அல்லாவுடைய நேசர் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதே மாதிரி அல்லாவுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அல்லாவுடைய நேசர் முஹப்பத் உடையவர்கள் ஹபீபுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த 2 பேர்லையும் சிறந்தவங்க, உலகத்திலே மிக சிறந்த படைப்பு யாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ அல்லாஹ்க்கு அப்புறம் ஒரு ஆள், மிகவும் புகழப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்போது ஹபீப், ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஆசிரியங்க ஹபீபிக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹபீபிக்கன்னா என்ன, ஹபீப்னா என்ன, ஹலீல்னா என்னன்ட்டு கிதாபு ஷிஃபா பி தாரீஃபி ஹுக்கூக்கின் முஸ்தஃபா அப்படிங்கிற கிதாபில் பேசப்பட்ட ஒரு செய்தி. இமாம் அபூபக்கர் இப்னு ஃபௌரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஹபீபு ஹலீல் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஹபீப்னா நேசரு, ஹலீல்னா உற்ற தோழர். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது வத்தஹதல்லாஹ் இப்ராஹிமா ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உற்ற தோழரை ஏற்றுக்கிட்டான்னு சொல்கிறான். அப்போது ஹலீல் பெருசா ஹபீப் பெருசா அப்படின்ட்டு ஒரு விவாதம் இமாம்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கு ஹபீப் தான் அந்தஸ்தில் உயர்ந்தது அப்படின்னு சம்மந்தமாக ஆதாரத்தை அல்லாமா இமாம் அபூபக்கர் இப்னு ஃபௌரக் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. 6 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஹபீப் தான் சிறந்தவங்க ஹலீலை காட்டிலும். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நபிமார்களும் சிறந்தவங்க தான், இருந்தாலும் அல்லாஹ்வே சொல்கிற தில்க ரசூல் ஃபضல்னா பஅதஹும் அலா பஅத், சில தூதர்களை சிலரை காட்டி நல்லா மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹலீலை காட்டி நல்லா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். 6 விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. முதலாவது விஷயம் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு விஷயத்தில் அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறான். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, ஒல்லதி அத்துமாவோ யகுஃபிரலி ஹத்தியத்தி யௌமத்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் பற்றி சொல்லிட்டே வராங்க ஒரு கட்டத்தில். அல்லதி யுத்இமுனி வ யஸ்கீன், அந்த அல்லாஹ் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், எனக்கு உணவளிக்கிறான். ஒல்லதி யுஹ்யி வ யுமீத், நான் இறந்தா நான் தான் உயிர்ப்பிப்பான். ஒய்தா மரீல் துஃபஹோ யஷ்ஃபீன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னா அல்லாஹ் தான் எனக்கு உங்கள் குணமளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே வரும் பொழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அத்துமாவை யௌஃபியர்லி ஹத்தியத்தி யோமத்தீன், மறுமை நாளில் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னு ஆதரவு வைக்கிறேன்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ ஹலீல் பெருசா ஹபீப் பெருசான்னு வரும் பொழுது இந்த 6 இடங்கள்லையும் ஹலீல் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினாங்க. ஆனால் ஹபீபுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா கேட்காமையே கொடுத்தான். அதனால தான் ஹபீப் தான் சிறந்தவங்க அப்படின்னு கிதாபில் எழுதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன, ஹலீல் என்ன கேட்குறாங்க, எல்லாம் பாவத்தை மன்னிச்சிருன்னு ஆதரவு வைக்கிறாங்க. ஆனால் கேட்டாங்க. ஆனால் ஹபீபு நப்சாசம் அவங்க கேட்காமலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னா ஃபத்தஹனா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே, உங்களுக்கு மிக சிறந்த தெளிவான வெற்றி ஃபதஹை மக்காவை நம்ம கொடுப்போம், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்காமலே அல்லாஹ் ஹபீபுல்லாக்கு மன்னிச்சுட்டோன்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், மறுமை நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுமை நாள் சம்மந்தமாக சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா சொன்னாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆனால் ஹலீலுல்லா கேட்டாங்க. ஹபீபுல்லாக்கு அல்லாஹ் சொல்கிறான், யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு, மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நபியோடு ஈமான் கொண்ட மக்களை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் கேட்காமலே ஹபீபுல்லாக்கு அல்லாஹ் சொல்கிறான் சூரத் தஹரீமில். இது ரெண்டாவது விஷயம் மறுமையில். மூணாவது விஷயம், ஹலீலை காட்டிலும் ஹபீப் சிறந்தவன்னு எழுதும் பொழுது கஷ்ட சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹ்,
அல்லாவே எனக்கு போதுமானவன் சொன்னாங்க அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்படும் பொழுது. ஆனால் கஷ்ட சூழ்நிலையில் நப்சாசம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, யா ஐயோ நபியோ ஹஸ்புக் அல்லாஹ், ஓ நபியே அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் அல்லாவே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஸ்பி அல்லான்னு சொல்கிறாங்க. ஹபீபுல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்கிறான். அப்போ இதனால ஹபீப் தான் சிறந்தவங்கன்னு எழுதுறாங்க. 4வது விஷயம், அவங்களுடைய திக்ர், அவங்களுடைய புகழ் பாடணும், மறுமை வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, வஜஅல்லி லிசான சிதுகின் ஃபில் ஆஹிரீன், யா அல்லாஹ் என்னுடைய புகழை, என்னுடைய நினைவுறுத்தலை மறுமை வரைக்கும் நீ மக்கள் மத்தியில் ஆக்குவாயாக. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட சுன்னத்து உதூஹியாவை பின்பற்றிட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல சுன்னத்துக்கு நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க சின்ன துவா, யா அல்லாஹ் என்னுடைய நினைவை, என்னுடைய புகழை நீ மறுமை வரைக்கும் ஆக்குவாயாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நபியோர்களை புகழை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரஃபானா லக்க திக்ரக், நபி உங்களுடைய புகழை நாம் உயர்த்திட்டோம்னு நல்லா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, ஹலீலுல்லா அல்லாட்ட கேட்டு வாங்கினாங்க, யா அல்லாஹ் என்னுடைய புகழை நீ வறுமை வரைக்கும் கொண்டு வருவாயாங்கன்ட்டு. ஆனால் கேட்காமலே அல்லாஹ் ஹபீபுல்லாவுக்கு கொடுத்தா, உன்னுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். பாங்கு சொல்லும் பொழுது எல்லா நிலையிலும் நபியோர்கள் பேரை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான். 5வது எழுதுறாங்க வித்தியாசம், அவங்களுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி ஹலீலுல்லா துவா செஞ்சாங்க. என்ன வஜ்னுபனி பனி அன் அபுதல் அஸ்லாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரிலேருந்து வரக்கூடிய சந்ததியினர்களும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துறாயாங்கன்னு துவா செஞ்சாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஆனால் ஹபீபுல்லா துவா செய்யாமலே அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அவங்களுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது சூரத்து அஹ்ஸாப்ல சொல்ல, இன்னமா யுரீதுல்லா லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், நபியே உங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை போர்ப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சோம்னா, அவங்க பாவங்களை மன்னிக்கிறோன்னு அல்லாஹ் துவா செய்யாமலே அவங்க உள்ளத்துலேருந்து நஜிஸ்னா சிலை வணக்கத்தை நீக்கிறோம், இந்த மாதிரி குஃப்ரியத்தான ஷிர்கியத்தான கொள்கைகளை நம்ம அவங்க குடும்பத்தாரை விட்டு நீக்கிறோன்ட்டு அல்லாஹ் துவா செய்யாமலே ஹபீபுல்லாவுக்கு கொடுத்தான். 6வது எழுதுறாங்க, அல்லாஹ்வை பார்க்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை சம்பந்தமாக வரும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக நூரி இப்ராஹிம மலக்கூத்த ஸமாவாத்தி வல் வலியகூன மினல் மூகினீன், இவ்வாறே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானங்கள் பூமியுடைய ஆட்சிகளை நாம் காண்பித்தோம், அவர்கள் யக்கீன் உடையவராக ஆவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஒரு சபபை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காரணத்தை கொண்டு, ஒரு காரியத்தை கொண்டு நம்ம காமித்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நபிஸாசம் அவங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னோட இணைச்சு சொல்கிறான், கான காப கௌசைனி அவதுனா, யாரும் போக முடியாது, எந்த படைப்பு போக முடியாத ஒரு இடம் அல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. நபிஸாசம் மிஅராஜில் ஒரு வில்லு இருக்குன்னா வில்லுடைய 2 முனை எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் நபிஸாசம் அவங்களும் இருந்தாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா சொல்லும் பொழுது அல்லாஹ் பூமியில் வச்சு சொல்கிறான், வான பூமியோட அத்தாட்சியை காமிச்சோன்ட்டு. ஆனால் நபிஸாசம் சொல்லும் பொழுது வானத்தில் வச்சு அல்லாஹ் நம்ம நெருக்கமாக இருந்தோம் அப்படின்னு தன்னுக்கும் ஹபீபுக்கும் மத்தியில் நெருக்கத்தை சொன்னதுனால ஹபீப் தான் சிறந்தவங்க அப்படின்ட்டு கிதாபு ஷிஃபா பி தாரிஃப் ஹுக்கூகி முஸ்தஃபான்னு கிதாபில் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. ஆக ஹலீலை காட்டிலும் ஹபீப் தான் சிறந்தவங்க அப்படின்ட்டு இதில் பதிவு செய்கிறாங்க.